எப்படி நகருதுன்னு ஹேண்டில் பார். இதுதான் ட்விஸ்ட் ஆகுது. அப்பா இந்த அளவுக்கு இந்த ஹேண்டில் பாரில் வந்து மூமெண்ட் இருக்குது. இப்படி மூமெண்ட் ஆனால் இதை வச்சு எப்படி ஓட்டுறது ஹைவேஸ்லலாம்? இது ரப்பர் கொடுத்துருக்காங்கல்ல, ரப்பரோட குவாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேம்பிங் ஆச்சுன்னா அது வந்து சீக்கிரம் பிஞ்சிருது. பாருங்க, இந்த ரப்பரோட குவாலிட்டி இருக்குல்லைங்க, அந்த குவாலிட்டியே வந்து ரொம்ப கம்மி. அவங்களோட கான்செப்ட் எல்லாமே ஓகே தான், பட் இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதுதான் இது வந்து அவங்களோட டிசைன்லேயே ஒரு பிரச்சனை. சின்னதாக கொடுத்து இந்த இடத்துல ஒரு இது மட்டும் கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டே, உங்களுக்கு இந்த மூமெண்ட் வந்துருக்காது, இந்த டேம்பிங்கும் எடுத்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டேரிங் தடிமனாக வருது, இங்கே வர வர சின்னதாகுதுல்ல, இதனால தான் வந்து இப்போ நம்ம இந்த ஹேண்டில் பாரே ஃபுல்லாக மாற்றணும். இதே சைஸில் வந்துச்சுன்னா இந்த ஹேண்டில் பார், இதே ஹேண்டில் பார் யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம நீட்டியாக அது வந்து இதில் வைக்க போகிறோம். நல்லா கரெக்ட். மீட்டியாக அது கரெக்டாக செட் ஆகுது. இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக வருது இல்லை? இல்லை, சேம் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு கழட்டி போட்டு செட்டாக இதை மாட்டிட்டு ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணுறோம், அவ்வளோதான். வாய்ப்பு இல்லை, கேப் இருக்குது. அதுதான் முக்கியமான எனக்கு ஒரு டவுட்டு. சப்போஸ் இன்டர்செப்டாரோடது இல்லை, அது எடுங்க பார்ப்போம், அதை வச்சு பார்ப்போம். இன்டர்செப்டார் கண்டிப்பாக முக்கியம், ஏன்னா டிஸ்டன்ஸே இல்லை. ஆமாம், இது கண்டிப்பாக முக்கியம். இன்னொன்றும் பண்ணலாம். இந்த இது போட்டு இதுவும் இதே மாதிரி மோல்டடா இதே தனி பீஸ் இல்லாமல் ஸ்டேவோட இருக்கு. அது இருக்குது. இன்டர்செப்டார் மீட்டியா 650 மேலே இதுக்கு போடலாம். அதை போட்டோன்னு சுத்தமாக சூப்பராக இருக்கும். ஆமாம், ஆனால் அது வந்து மீட்டியா 650 இருக்குல்ல, அது இதே மாதிரி ஃபுல்லாக வரும். நீங்கள் சொல்கிறது இல்லை, ஸ்டே இல்லை, இதுக்கு மேலே வர்றது ஃபுல்லாக வரும். அதுதான். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, மீட்டியாரோட இது பார்ட் நம்பர் இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. வந்து பாட்டம் ரைஸு இது வந்து 340 ருபீஸ் ஆகுது. அப்புறம் கிளாம்ப் இந்த பார்ட் நம்பர் இது வந்து இன்டர்செப்டாரோடது, இது வந்து மீட்டியாது கிடையாது. உங்களுக்கு ரெண்டோட குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன், பட் நான் மீட்டியாரோட தான் போகிறேன். அது என்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு சொல்கிறேன். மீட்டியாரோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 105 ரூபா. ஸோ மொத்தமாக இது ரெண்டுமே வந்து சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 550 ரூபா வரும். இது கூட வந்து ஹேண்டில் பார் வந்து நம்ம ஹிமாலயனோடது போகிறோம், 411ஓடது. இது வந்து 920 ருபீஸ். ஓகேவா? ஸோ இந்த கிளாம்ப் வந்து இப்படி தான் இருக்கும். காமிக்கிறேன். இந்த கிளாம்ப் இருக்குல்ல, என்ன பண்ண போகிறோன்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த கிளாம்பை வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து இந்த 2 கிளாம்ப்ஸ் வந்து செட் ஆகும். ஓகே, அது ஃப்யூச்சரில் வேணால் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு 650ஓட கிளாம்ப், பெரிய கிளாம்ப் இருக்குது, அதை நீங்கள் போட்டுக்கலாம். பட் இன்டர்செப்டாரோடது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. உங்களுக்கு தெரியுது அந்த குவாலிட்டி டிஃப்ரென்ஸ். இது வந்து நல்ல ஸ்மூத் ஃபினிஷ். மீட்டியா 350 இது ஒரு மாதிரி ரஃப் ஃபினிஷில் தான் இருக்குது.
பட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்டர்செப்ட் அது வந்து உங்களுக்கு இந்த ஹைட் வரதில்லை. ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்காது, இதை விட கொஞ்சம் ஷார்ட்டாக வருது. ஸோ எனக்கு இந்த ரைடிங் பொசிஷன் ஓகேனாலும் நான் மீட்டியரே நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது 2 சைடையும் கழட்டிட்டு அப்புறம் இது டோட்டலாக ரிமூவ் பண்ணி ஹேண்டில் பாரை ஃபுல்லாக எல்லாம் அன்மவுண்ட் பண்ணிவிட்டு இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து திரும்ப ஹேண்டில் பார் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சரியா? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஹேண்டில் பார் இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ மெலீஸாக வருது, இங்கே வந்து சரியாக வருது. ஓகே, ஸோ அதனால தான் இப்போ நம்ம இந்த ஹேண்டில் பாரை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எல்லா மவுண்ட்ஸையும் கழட்டுறோம். மேக்ஸிமம் இந்த சைடு கழட்டியாச்சு. ஸோ அதையும் கழட்டிட்டா அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற 2 போல்ட். ஸோ இப்போ கழட்டுறப்போ கொஞ்சம் பார்த்து கழட்டுங்க, நான் உள்ளே வந்து ஒயர்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே செட்டாகவே கழட்ட போகிறோம். இதை கழட்டிட்டு அப்படியே அதுலேருந்து அதை உருவிக்கலாம். ஓகே, ஸோ இதை கழட்டுறது தான் இப்போ பெரிய டாஸ்க். பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட் லாக் போட்டிருக்காங்க, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கழட்டுறது. ஸோ 2 சைடு கழட்டிட்டோம் அப்படின்னா அப்புறம் ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸி தான். நெக்ஸ்ட்டு அந்த ஹோல் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். இந்த ஹோல் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும்ல, அதில் என்ன பண்ணி வச்சுருக்காரு? வேஸ்ட்டு குவாலிட்டியே இல்லை. இந்த ரப்பர் புஷ் தான் இப்போ பிரச்சனையே. கிட்டத்தட்ட அத்தனை இது கீழே இன்னொன்று இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ரப்பர் புஷ், தெரியுதா? இது என்ன ஆகுதுன்னா இந்த புஷ்ஷோட குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மி. இதை நீங்கள் யூஸ் பண்ண டேம்பிங் ஆகி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வெளியில் வந்துடுது. இந்த புஷ்ஷு வந்து அப்படியே கட் ஆகிடும். இப்போது இது வந்து 2வது டைமோ 3வது டைமோ நம்ம வண்டியில் மாற்றிருக்காங்க. இதோட குவாலிட்டி கொஞ்சம் ஓகே, ஃபஸ்ட்டு வந்ததுக்கு பண்ண முடியுமான்னு பார்க்குறாரு. இந்த மாதிரி டாப் லைட் மட்டும் ஒன்று வாங்க. இந்த டாப் லைட் மட்டும் ஒன்று வாங்கிட்டு அந்த புஷ்ஷு தகுந்த மாதிரி இது பண்ணி போர் பண்ணி எடுத்துட்டு அந்த புஷ் அப்படியே உள்ளே லைட்டில் இறக்கிட்டோம்னா இது 2 வந்து பார்த்திங்கன்னா கீழே வர்றது. இதில் வந்து இந்த வாஷர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, இது வந்து வர்றது மேலே. இப்போ இந்த ரப்பர் புஷ்ஷோட குவாலிட்டி தான் பிரச்சனை. குவாலிட்டி அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இது 2மே இண்டிவிஜுவலாக இருக்கனால, அதாவது இந்த சைடும் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கனால இது எப்படி ட்வில்ட் பண்ணுறப்போ ஃபுல் ப்ரெஷர் இந்த சிங்கிள் இதுக்கு போகுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகும். இதே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த மீட்டியாரோடது வந்து உள்ளே வைக்கிறப்போ 2 சைடு இருக்கும். ஸோ நீங்கள் ட்விஸ்ட் பண்ணுறப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெஷர் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால இதில் இருக்க அந்த ரப்பரில் வர ப்ரெஷர் வந்து கம்மியாகும். போல்டரோட செட் ஆகிக்குமா? ஆமாம், இது வந்து இங்கே செட் ஆகிக்கும். ஆமாம், ஓகே. இந்த மாதிரி 4 புஷ் ரெடி பண்ணணும். அப்போது கண்டிப்பாக 2 புஷ்ஷு கீழேயும் வருது, ஒரே லென்த்து தான். ஓகே. ஸோ இங்கே மட்டும் நீங்கள் இது பண்ண சொல்கிறீங்க. அப்படியே இந்த ஓடிக்கு இதை அப்படியே போர் பண்ணும். இந்த ஓடியோட அதான் இதோட இந்த ஒரு டாப் லைட் மட்டும் ஒன்று வாங்க. ஓகே, டாப் லைட் மட்டும் வாங்கிட்டு இந்த ஓடியை அப்படியே போர் பண்ணி இந்த புஷ்ஷை அப்படியே இறக்கிட்டு கீழே இந்த பெரிய வாசர் வந்து போட்டு டைட் பண்ணி விட்டா நச்சுன்னு. ஓகே, இதே தான் வந்து ஹிமாலயன்லேயும் பண்ணேன். ஹிமாலயன்லேயும் இதுதான் பண்ணேன். இல்லைன்னா இந்த ரப்பரோட குவாலிட்டி மட்டும் வேற ஒரு நல்ல இதாக பண்ணும். வேற அந்த இது டேப்பர் ரப்பராக இருக்கு. ஸ்ட்ரெயிட் ரப்பராக இருந்துச்சுன்னா கூட ஏதோ ஒரு குவாலிட்டி ரப்பர் வாங்கிடலாம். டேப்பராக இருக்குங்காட்டியும் இந்த டேப்பரில் ரப்பர் கிடைக்காது. டேப்பரில் ரப்பர் கிடைக்காது. ஓகேங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் எதனால் இந்த ப்ராப்ளம் ஆகுதுன்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஹேண்டில் பாரை வச்சு லென்த் செக் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டில் பாரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஹேண்டில் பார் நல்ல வெயிட் இது. இந்த பைப்பு வெயிட்
ஏன் இவங்க இந்த இடத்துல இதை வந்து தடியாக்குனாங்க, இது ஏன் இந்த இடத்துல சின்னதாக்குனாங்கன்னே தெரியல. இப்படிதான் வரும். இப்படி தான் வரும். எப்படி பண்ணி பார்த்தா என்னன்னு பார்த்தேன். கரெக்டு. கொஞ்சம் மேலட்டாக இருக்கும், ஃபார்வர்டில் இருக்கும். ஃபார்வேர்டில் போகாது. நம்ம ஹேண்டில் பார் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அப்படி இருக்கும். அப்படி அப்படி ஒரு கெத்து. இது வந்து சொங்கி, இது சொங்கி மாதிரி இருக்கும், அது கெத்தாக இருக்கும். அந்த கான்செப்டில் தானே இதுவும் பண்ணானுங்க. இது என்ன சொன்னானுங்கன்னா, இதை நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம் நானுங்க, இதை இப்படியும் போட்டுக்கலாம் திருப்பியும் போட்டுக்கலாம் நானுங்க. ஆனால் இது குவாலிட்டியாக கொடுக்கல. இங்கேருந்து இதையும் இந்த இடத்துல இது ஒரு மாதிரி இந்த இடத்துல சின்னது கொடுத்தா தான் பிரச்சனையாக போச்சு. இப்போ நம்ம வந்து இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வந்து மீட்டியார் 350 வருது. திரும்பி அந்த பிஷ்ஷை வச்சுட்டு சேம் போல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆனால் இதில் என்ன ஒன்றுனா, இது வந்து ஸ்கொயராக இருக்குது, அது வந்து கீழே ரவுண்டாக வருது இல்லை, லப்பர் நிற்கிற மாதிரி. அதனால் எதுவும் பிரச்சனை வராதுல்ல. எப்படி ஹீட்டிங் தான். ஆனால் இதையும் ஸ்கொயராக முடிச்சிருந்த இதையும் ரவுண்டாக பண்ணிட்டா இதையும் சூப்பராக நின்றுக்கும். அது அந்த புஷ் அடிக்கும்போது ரவுண்டு கரெக்டாக இருக்கும். திரும்ப அந்த ரப்பர் புஷ் அடிக்கும். சின்னது. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள் எப்படி டைட் பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு. இந்த ஹேண்டில் பார் கழட்டிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த சைடில் இவ்வளோ கேப்பாக டைட் பண்ணியிருக்கானுங்க. இந்த சைடு பாருங்கள், தெரியுதா? ஸோ ஒரு ஹேண்டில் பார் ஃபிக்ஸ் பண்ணதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த லட்சத்தில் தான் ஷோரூமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் இங்கே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹேண்டில் பார் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பொசிஷன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் நான் உட்காந்து. ஸோ எனக்கு எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் செட் பண்ணிட்டு இதுக்கு மட்டும் ஒரு ஹோல்ஸ் மட்டும் போடணும். அந்த ஹோல்ஸ் போட்டுட்டா எதையும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான் வேலை. ஸோ அதுதான் நம்ம அண்ணா வந்து அளவு வச்சுட்ருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்ஸ் போடணும். ஆனால் இந்த ஹோல்ஸ் வந்து செட் ஆகலை. ஸோ அதுலேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் பக்கத்தில் ஒரு ஹோல்ஸ் போடுறோம். ஸோ ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்க, ஹேண்டில் பார் பக்காவாக உட்காந்துருச்சு. புரியுதா? இங்கே அதே மாதிரி எல்லா மவுண்ட்ஸும் போட்டாச்சு. நமக்கு வந்து எடுத்துகிட்டு ஒரு டெஸ்ட்டே போக வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியுதா? புது ஹேண்டில் பார் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தெரியுதா உங்களுக்கு அந்த மவுண்டிங் பிரேஸிட்? இதோ எல்லாமே டைட் பண்ணியாச்சு, ஃபாக் லைட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட், இப்போ பாருங்கள். ஃபுல் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கலாம், பட் நோ மூமெண்ட். இந்த சைடு பாருங்கள், இதான் சுத்தமாக மூமெண்ட் இல்லை. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்.
ஹேண்டில் பாருமே வந்து நான் எனக்கு அப்ரைட்டாக இப்படி வச்சுருக்கேன். ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. 2 இன்ச்சு கம்மி. 2 இன்ச் இந்த ஹேண்டில் பார் கம்மி. ஆமாம். ஓகே. ஸோ 411ஓட ஹேண்டில் பார் வந்து ஒரு 2 இன்ச் கம்மி. அது வந்து உங்களுக்கு 2 இன்ச் பெருசாக வரும் இந்த ராடு. ஸோ வருங்க உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன், தெரியுதா? ஸோ க்ளோஸ் டு ஒரு 2 இன்ச் வந்து கம்மியாகுது. எனக்கு கரெக்டாக கீழே போகிறப்போ 2 இன்ச் வந்து ஒரு சைடுக்கு 1 இன்ச் வந்து கம்மியாகுது. பட் ஓகே, எனக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அதை விட. ஏன்னா அது இன்னும் இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு இது வந்து கொஞ்சம் க்ளோஸாக பிடிச்சாலும் ஓகே ஃபைன். ரொம்ப ப்ராடாக இல்லாமல் கரெக்டாக இருக்குது. ஸோ உங்கள் ஹிமாலயன் 450லேயும் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா நான் இந்த கடையோட நம்பர் கீழே கொடுக்குறேன். அவர் கால் பண்ணிட்டு இந்த கிளாம்ப்ஸ்லாம் வாங்கி வைக்க சொல்லிட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த கிளாம்ப்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். அவரே எனக்கு சோர்ஸ் பண்ணி தான் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அவர் பேர் வந்து அவரை பற்றின ஒரு வீடியோ கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வரும், அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். பட் இப்போதைக்கு நீங்கள் வரணுன்னா கடையோட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் நான் கீழே கொடுக்குறேன். நேராக கால் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. அவர் வந்து இதை உங்களுக்கு மாட்டி கொடுத்துருவார். ஓகே. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த சைடு ஹேண்ட் கார்ட்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணல, ஏன்னா அது ஒரு போல்ட் சைஸ் பத்தலை. அதை மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். வெளில போய்ட்டு அந்த போல்ட் ஒர்க் ஆகிடுச்சுன்னா வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ மற்றபடி எல்லாமே அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நக்கிள் கார்டு வந்து நம்மளோட விண்ட்ஷீல்டோடு இடிக்குது இந்த சைடு. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த சைடை வந்து மார்க் பண்ணி அதே ஷேப்புக்கு இதை வந்து நான் இப்போது வேக்ஸா பிளேட் வச்சு ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ கட் பண்ணி எடுத்துட்டா நம்மளோட அந்த கார்பன் ரேசிங் விண்ட்ஷீல்டோட இடிக்காது ஆஃப்டர் திஸ் ஹேண்டில் பார் சேஞ்ச். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் சேஃபாக இருங்க, உங்கள் வண்டியும் சேஃபாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஹிமாலயன் 450 வச்சுருக்காங்க, இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், வில் மீட் இன் another வீடியோ.